காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே செல்வாக்கு ட்ரிப்பு வந்துருச்சு. சரி 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டானா, அதோட எனக்கு தண்ணி முடிஞ்சு போச்சு. அது மட்டும் வாங்கி வச்சுட்டு செல்வா வண்டி கிளம்பிட்டான். அவனை அனுப்பி வச்சுட்டு இருந்த ட்ரெஸ் அப்பெல்லாம் துவைச்சு அப்படியே காய போட்டாச்சு. மழை வர மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் நேரம் உணரட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே லைட்டாக தூத்தல் விழுந்துட்டே தான் இருந்தது. தண்ணி வடிஞ்ச வர போதும், ஏன்னா மழை வந்துருச்சுன்னா அப்படி ஓடி வந்து எடுக்கிறதுக்குள்ளே மொத்தமாக நனைஞ்சிரும் அப்படின்னு எடுத்து வீட்டுக்குள்ளே காய போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளில உட்காந்துட்டு இருந்தேன். செல்வா கரெக்டாக ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுமே நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக பொடிசாக கட் பண்ணி கொடுன்னு சொன்னால் ஏன்னு கேட்குறேன். சொல்லவே இல்லை, உனக்கு ஸ்பெஷலாக செஞ்சு தரேன் போகிறேன் அப்படின்னு வெங்காய போண்டா தான் செஞ்சேன். எனக்கு வெங்காய போண்டா அந்த பச்சிலாம் பிடிக்காது. என்னைக்காவது தோணணும், அதனால் எனக்கு மட்டும் முட்டை போண்டா செஞ்சு கொடுத்தா. பட் ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல்னால் நைட்டு அத்தை வீட்டுக்கு போகிறோமா, அதனால் இருக்கிற குழம்பு லைட்டாக ஹீட் பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு வீட்டிலே ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் கருண் கார்த்திகா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் மகிழினி செரின் மஷா அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.